கடலூர் குமரப்பா நகரில் வெள்ளத்தில் தவிக்கும் மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக சாத்தனூர் அணை வெறுவிகார நிரம்பியது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் சாத்தனூர் அணையில் திறந்துவிடப்பட்டது. ஏறத்தாழ 1,70,000 கன அடி நீர் சாத்தனூர் அணையில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்களிலும் இந்த வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கடலூருடைய நகர பகுதியில் இருக்க குமரப்பன் நகர் மற்றும் குறிஞ்சி நகர், முல்லை நகர் போன்ற பகுதிகளும் இதில் சிக்கியுள்ளன. இந்த பகுதிகளில் தான் பார்த்தோம்னா இப்போ நம்ம முதல் தளம் வரைக்கும் இந்த வெள்ள நீரானது உள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது தீயணைப்பு மீட்புத் துறையினர் வீடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு வராங்க. ஒவ்வொரு வீடுகளாக சென்று யாரேனும் வீட்டில் இருக்கிறீர்களா என்ற ஒரு இதில் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரி விஜயகுமார் இருக்காங்க. அவங்கள்ட்ட இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். காலையில் 4:30 மணிக்கிலேருந்து கலெக்டர் சார் மெசேஜ் கொடுத்ததுலேருந்து எங்களுடைய மாவட்ட அளவில் திரு குமார் அவர்களின் உத்தரவின் பேரில், இயக்குநரின் உத்தரவின் பேரில் தொடர்ந்து மீட்பு பணி மேற்கொண்டு வருவது சார். இந்த குறிப்பாக கலெக்டரேட் பேக் சைடில் இருக்கிற குறிஞ்சி நகர், முல்லை நகர், நடேச நகர் இந்த மாதிரி பகுதிகளில் மீட்பு பணி வெள்ளம் இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு சார். தொடர்ந்து மீட்பு பண்ணினே இருக்குது சார். இதற்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காப்பாற்றி வெளியில் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் சார். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த குமரப்பன் நகரில் மீட்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சார், எத்தனை மணிக்கு சார் வீட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சுது? எப்போ நீங்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்டீங்க? காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு வந்திருக்கு சார். ஆனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் 4:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும்.